பீகார் மாநிலத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான இந்தியா கூட்டணியின் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. அந்த மாநிலத்தில் ராஷ்டிரிய ஜனதா தளம் 26 இடங்களிலும், காங்கிரஸ் கட்சி 9 இடங்களிலும், இடதுசாரிகள் 5 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. பீகார் மாநிலத்தில் மொத்தமுள்ள 40 தொகுதிகளுக்கான இந்தியா கூட்டணி பேச்சுவார்த்தையில் தற்போது ஐக்கிய ஜனதா தளம் வசமுள்ள பூர்ணா, ஹஜிப்பூர் தொகுதிகள் பெரும் சிக்கல்களை ஏற்படுத்தின. இதுகுறித்து பெயர் வெளியிட விரும்பாத ஆர்ஜேடி பிரமுகர் ஒருவர் கூறுகையில், கதிஹார் தொகுதியில் குறித்த பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடிக்கிடையே இன்னும் சிக்கல் நீடித்து வருகிறது. அதேபோல் பூர்ணாவில் ஆர்ஜேடி போட்டியிட விரும்புகிறது. காங்கிரஸ் கட்சியும் அந்த தொகுதியை விரும்புகிறது. எங்களது கட்சி காங்கிரசுக்கு 8 முதல் 9 தொகுதிகள் கொடுக்க தயாராக இருக்கிறது என்றாலும் பூர்ணா தொகுதியின் மீதான எங்களின் உரிமையை விட்டுத்தர முடியாது என்று தெரிவித்திருந்தார். பீகாரில் இந்தியா கூட்டணிக்கிடையேயான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிப்பதாக கூறப்பட்ட செய்தியை ஆர்ஜேடி தலைவர் ஜெயதாஸ்வி யாதவ் மறுத்திருந்தார். சில நாட்களுக்கு பின்னர் தற்போது இறுதி செய்யப்பட்ட தொகுதி பங்கீட்டு விவரம் வெளியாகியுள்ளது. அதன்படி ராஷ்டிரிய ஜனதா தளம் 26 இடங்களிலும், காங்கிரஸ் கட்சி 9 இடங்களிலும், இடதுசாரிகள் 5 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. தொகுதி பங்கீடு குறித்து காங்கிரஸ் தலைவர் முகுல் வாஸ்னிக் வீட்டில் செவ்வாய்க்கிழமை நடந்த இந்தியா கூட்டணி கட்சிக்கிடையேயான கூட்டத்தில் தேஜஸ்வி யாதவ் கலந்து கொண்டார். பின்னர் அவர் காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தளம் இடதுசாரிகள் இணைந்து பீகாரில் மக்களவைத் தேர்தலை சந்திக்கின்றன என்றும் தெரிவித்திருந்தார். பீகாரில் முதல் கட்டமாக தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற உள்ள 4 தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் வியாழக்கிழமை நிறைவடைந்தது. ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி ஏற்கனவே 7 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பீகாரில் உள்ள 40 தொகுதிகளுக்கு ஏப்ரல் 19, 26, மே 7, 13, 20, 25 மற்றும் ஜூன் 1 என 7 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதி நடக்க இருக்கிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பாஜக, ஐக்கிய ஜனதா தளம் அடங்கிய என்டிடிஏ கூட்டணி 39 இடங்களிலும், காங்கிரஸ் 1 இடத்திலும் வெற்றி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது.